அர்ஜுன் சார் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு. வேற வழியே இல்ல, எப்படியாவது அவர் இங்க இருந்து அழைச்சிட்டு போகணும். சார், கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும். சார், பார்த்து சார். டேய், அங்க இருக்காங்கடா, வாங்கடா. ஆமாண்ணா. போ போ போ. டேய், அவ யாருன்னு நீங்க பாத்தீங்களாடா? இல்லண்ணா, பார்க்கல. அவ மூஞ்சி உங்களுக்கு தெரியுமா? தெரியலண்ணா. போ 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 போ. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன். ச்சே, கையில கிடைச்சவன உத்தமடா. போ போ, இன்னும் கொஞ்சம் போ. அர்ஜுன் சார், எழுந்திருங்க அர்ஜுன் சார். பாத்துக்கிறேன். டோன்ட் வரிண்ணே. அப்பா, போடா, ரைட்டரா, திரும்படா திரும்படா. அந்த இடத்துல அவனை காப்பாத்துறது யாரு? ஒரு பொண்ணு, ஹைட்டா, புடவை. யாரா இருக்கும்? இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வசுவா இருக்குமோ? அவ எதுக்கு அவ்வளவு தூரம் அதுவும் தடாக்கு போறா? அவதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டால. அவ எதுக்கு அவனை போய் காப்பாத்த போறா? இல்ல, வேற வேற யாரும் இருக்காங்க, கண்டுபிடிக்கிறேன். அண்ணன் தான் கூப்பிடுறாரு. இந்த இடத்துல டவர் கிடைக்குது, இங்கே பேசலாம்டா. ஹலோ அண்ணா. டேய், எங்கடா அவன்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லண்ணே, காரை காட்டுக்குள்ள விட்டுட்டு 2 பேரும் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிருவேன். டேய், அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, வசுந்தரா. வசுந்தரா தான் அங்க வந்திருக்கா. அண்ணா, நானும் அப்பவே சந்தேகப்பட்டேனே. அர்ஜுனை கொன்னுட்டு வசுந்தராவை பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்கண்ணா. வாங்கடா. இதையே நட்சத்திர கிட்ட சொல்லக்கூடாது. விடாதீங்கடா, அடிங்கடா. அந்த கல்லடா. எடுங்கடா, நல்லா எடுங்கடா. அடிங்க. அடி, அடிங்கடா. டேய், உள்ள இருந்தா அடி தாங்க முடியாம வெளியே வந்திருப்பாங்க. அவங்க இங்க இல்ல, வேற எங்கேயோ தான் இருக்காங்க. வாங்கடா, அந்த பக்கம் போய் தெரியலாம். சரிண்ணா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார், நம்மளை தேடி ரவுடிங்க எல்லாம் அலைகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வசு. சரியான நேரத்துக்கு வந்து என் உயிரை காப்பாத்திருக்க.
இந்த சூழ்நிலையில தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அர்ஜுன் சார்? உங்க உயிரை கொடுத்து நீங்க என்ன காப்பாத்தினப்ப உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. என் க்ளோஸ் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்போ எனக்கா கஷ்டப்படுற. எப்பவுமே என் ஃப்ரெண்ட்னா நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். சரி, ஓகே அர்ஜுன் சார், ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இங்க இருந்து நம்ம போகணும். வேற என்ன அக்ரிமெண்ட்? 2 பேரும் காட்டுக்குள்ள போவோம். உனக்கு தேவை உன்னை பத்தின ஆதாரம் எதுவுமே போலீஸ் கிட்ட போக கூடாது. அதோட வசுந்தராவும் கிடைக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஏன் மாமா வேணும். நீ வசுந்தராவை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இனிமே எக்காரணத்து கொண்டும் வசுந்தரா என் மாமா பக்கம் வரவே கூடாது. இங்க பாரு, என் வசு ஒன்னும் மாமா பின்னாடி சுத்தல. முதல்ல உன் மாமனை கண்டிச்சு வை. இப்ப சொல்றேன் பாரு, இதுதான் டீலிங். வசு எனக்கு, உன் மாம உனக்கு. ஓகேவா? ஓகே, வா வா, போலாம் போலாம் போலாம், வா. ஏதோ ரொம்ப நாளா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. இத வச்சு பார்க்கும்போது போன பிறவில ஃப்ரெண்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். காலெல்லாம் பிடிக்காதீங்க சார். வசு, கையெடு. டேய், சத்தம் போடாத. கூட அந்த பொண்ணு இருக்கா, என்ன சூழ்நிலையோ தெரியல. அர்ஜுன் மாமா, அண்ணா அண்ணா அண்ணா, அர்ஜுன் மாமா, இரு இரு இரு, வர வர. அர்ஜுன் மாமா. நட்சத்திரா, நம்ம ஒரே இடத்துல இருந்து 2 பேரும் ஒண்ணா தேட வேண்டாம். நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். அப்பதான் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். சரியா? ரொம்ப தூரம் போயிடாத. போ 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 போ. போ போ. அர்ஜுன் மாமா. ஏய் மறைங்கடா. அர்ஜுன் மாமா, வரடா. எங்க இருக்கீங்க? என்னடாச்சு? திரும்ப திரும்ப ஒரே இடத்துலயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே போனா ஏதாவது ஒரு வழி தெரியும் வசு. இது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். 2 ஸ்டேட்டோட இன்னும் ஜாயிண்ட். இது எந்த பக்கமாவது கன்ஃபார்மா வழி இருக்கும். கேட்டு போயிடலாம் நம்ம, ஓகே? இல்லனா இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு போயிடலாம் நம்ம, ஓகே? ஏய், பயமா இருக்கா? இருக்காதா? இப்படியோ வீட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா வீட்ல சொல்லாம வந்திருக்கேன்ல. நாளைக்கு எனக்கு கல்யாணம் அர்ஜுன் சார். வீட்ல தேடுவாங்கல்ல. வாயில் நல்லா அசிங்கமா வருது. நான் திட்டினா கோச்சிக்கிற. சொன்ன சேதி. ஏமா, பாக்குறதுக்கு பட்டணத்தாளுங்க மாதிரி இருக்கீங்க. ஏன் இந்த பக்கம் வந்தீங்க? இதெல்லாம் புலி நடமாடுற இடமாச்சே. காட்டை சுத்தி பார்க்க வந்தோம். வழி தடு மாதிரி இங்க வந்து நிக்கிறோம். இவ்வளவு கொஞ்சம் தாகமா இருக்கா. இங்க குடிக்க இங்கயா தண்ணி கிடைக்குமாமா? அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஓடை இருக்கு, அதுல தண்ணி கிடக்கும். நான் போய் எடுத்துட்டு வரவா? இருங்க இருங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் வர வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சாமி, ஓகே? நீ போ, நான் போயிட்டு வந்துடுறேன். அர்ஜுன் சார், உன் கதைய நான் கேட்கணுமா? அதான் என் கண்ணுல எல்லாம் ஓடுதே. என்னம்மா ஓடுது? புலிப்பாணி சித்தரு ஓலையில எழுதி வச்சதெல்லாம் ஓடுதும்மா. படிக்கிறேன், கேளு. காரியமாம் கனிந்து நிற்கும் வீரியமாய் விளைந்து நிற்கும். ஓடியாடி ஒளிந்து திரிந்து காடு கழனி எங்கும் கரை புரண்டு ஓடுவாள் இவள். நீரும் இல்லை நெருப்பும் இல்லை அழகு சுந்தரி. கைப்பிடித்து காலம் செல்வாள் விதிவசத்தால். வீதி வழி வந்தவன் கரம் பிடித்து கன்னம் வைப்பான். பிடிச்சி காலமெல்லாம் கண் கலங்காம உன்னை வச்சு காப்பாத்துவான். நீ இப்ப அவன் கூடத்தான் இருக்க. யார சொல்றீங்கம்மா? இப்ப உன் கூட இருந்தாரே அவர்தான்.
இப்போ தண்ணி எடுக்க போயிருக்காரு, அவரு சொல்றீங்களா? அவரேதாம்மா. இல்லம்மா, நான் அவர் ஆபீஸ்ல வேலை செய்யறவ. அவர் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கா. நாங்க சும்மா நண்பர்கள் தான். யாரு வச்ச குறி தப்பலாம், ஏன் வாக்கு குறி தப்பாது. யாரோட யார் சேருவாங்கன்றது அந்த ஜெகதாம்பாலோட முடிவு. அவ முடிவு பண்ணிட்டாமா. உனக்கு அவன்தான் புருஷன், இத தடுக்கவே முடியாது. வழி தவறி நீங்க இங்க வரல, சரியான வழி போகத்தான் வந்திருக்கீங்க. அவன்தான் உனக்கு. இது சாமி போட்ட சத்தியம் முடிச்சு தாயி. நடக்கட்டும். ஏ கல்யாண பொண்ணு எங்க போச்சு? ஐயோ, இந்த மூதேவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அடியே வசு, என்னது தம்பி பொண்டாட்டி இவ்வளோ நேரம் முசுக்கட்டை சுருக்குற மாதிரி மூஞ்சிய சுருக்கி வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ முகம் பலாருன்னு பாம்பு படம் எடுத்த மாதிரி வெறியுதே. என்னமோ தப்பு நடக்குது. ஏய், எங்கடி நீ பெத்த தருதல? யார கேக்குறீங்கம்மா? ஓ, உனக்கு அப்படியே புரியல. இந்த வீட்ல தருதலன்னு நீ உன்னை பெத்து போட்டு வச்சிருக்கே. நாளைக்கு கல்யாணம் நடக்க போதே, அவளை தாண்டி கேக்குறேன். பவுடர் பூசி அனுப்புவாங்க. ஏற்கனவே உன் பொண்ணு முகத்துல அழகு தாண்டவ மாடுது, இப்ப வேற லெவல்ல இருப்பா. இத பாரு, பவுடரை பார்த்து பூச சொல்லு. தோசைக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி மினுக்கா ஊத்த சொல்லு. தோசை கல்லுல மாவு ஊத்துற மாதிரி பவுடர் அப்பி மூஞ்சில பூசி விட்டுற போறாங்க. ஐயோ, என் பேரன் பாவண்டி பயந்து தொலைச்சிட போறான். இது பாரு, மேக்கப் போட்டதெல்லாம் போதும்னு போன் பண்ணி அவளை வர சொல்லு. அந்த சீர்தட்டெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைங்கப்பா. நீ போனை போடு. This number is currently switched off. Please try again later. எங்க போயிருப்பா? சொல்லாம கொள்ளாம போக மாட்டாளே, அதுவும் இந்த நேரத்துல. நாளைக்கு இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா? எவ்வளவு தூரம் போறது? ஏய், நீ மட்டும் என் கையில கச்சனா செத்தடா லெஜெண்டே. ஏய், என்னாச்சு வசு? சரி வா வா, இரு, நான் தூக்குறேன். இரு. இல்ல சார், வேண்டாம் சார், நானே நடந்துக்கிறேன். யாரு வச்ச குறி தப்பலாம், ஏன் வாக்கு குறி தப்பாது. பசு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க அர்ஜுன் சார். நீ ஏன் அந்த ஜோதிமணியை ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட, இருந்தாலும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற? வை? அப்பாவோட கோணத்துல அவர் நல்லவர் அர்ஜுன் சார். அப்பாவுக்கும் நான் வாக்கு கொடுத்துட்டேன். இனி அப்பாவா அவரை பத்தி உணர்ந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாதான் உண்டு. ஜோதிமணிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விதி அர்ஜுன் சார். இந்த விஷயத்துல என் அப்பாவை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு இதை நீங்க தடுக்க பார்க்காதீங்க. கட்டி விட்டுருப்பாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல வசு, சாமி நமக்காக தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? இரு, வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சார், ஷூவை கட்டுங்க. தாகம் தீர்ற வரைக்கும் குடி. சார், இந்த தண்ணியே ஒரு மாதிரியா இருக்கு. சூப்பரா இருக்கு வசு. அப்படியே ஒரு வைனை குடிச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன சார், கோயில் தண்ணியை குடிச்சிட்டு வைன் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? நோ 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 நோ, இது எல்னி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு.
செம்மையா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி தலை சுத்துது? எல்லாம் சுத்துற மாதிரியே இருக்கே. சேர்ந்து போனா நல்லா தான் இருக்கும் வசு. நடக்குமா? நடந்துதான் ஆகணும். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். உங்களுக்காக நான் பிறந்தேன், எனக்காக நீங்க பிறந்தீங்க. சூப்பரா சிரிக்கிறீங்க. நீ இப்படியே சிரிச்சுன்னு வச்சுக்க, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நீ சிரிச்சா தீபாவளி, நான் சிரிச்சா பொங்கா. உனக்கு ஒன்று தெரியுமா வசுந்தரா, நீ எங்க இருக்கியோ அங்கதான் என் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே. ஐயப்பா, சொல்றப்பவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன் சார், எழுந்துறீங்க. எதுக்கு? எழுந்துறீங்க. ஏய் காடி, இனிமே நாங்க தான் உனக்கு ராணி ராஜா. நாங்க சொல்றது தான் நீ கேட்கணும். இனிமே என் கையை விடவே விடாத வசு. எப்படி விடுறது? ராஜாவ ராணி எப்படி விடுவா? நீங்க கூட தான் அர்ஜுன் சார் ரொம்ப நல்லவரு. அப்படியா? ஜென்டில்மேன். நான் நல்லவனா? ஓகே, நான் அப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். சொல்லுங்க அர்ஜுன் சார். கேக்குற மாதிரி இருந்தா கேக்குற, கேட்காத மாதிரி இருந்தா கேட்கல. லூசு பைத்தியம். சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடு. எனக்கு ஆட தெரியும், ஆனா அழகா பாட தெரியாது. கால ஆடுறப்போ வாய் பாடும் வசு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமா? என்ன பாட்டு பாடுறது? நான் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன். சரி. சிங்கம் புலி வந்தா அடிச்சு விரட்ட மாட்டியா? புலி வந்தா ஈஸியா அடிச்சு ஓட விட்டுருவேன். ஆனா சிங்கம் வந்தா அடிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் சூர்யா சாரோட ஃபேன். ஐயோ, காட்டுக்குள்ள வந்து கடிக்கிறானே. அர்ஜுன் மாமா, ஏய், இரு வரேன். அர்ஜுன் மாமா. இருக்கு. ஆமால, இந்த பக்கம் தான் பாட்டு சத்தம் கேக்குது. வா வா. வரேன். எக்கோ கேக்குது பாரு. காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ. ஏதோ லேடி கத்துற மாதிரில இருக்கு. வசு காரடி கத்து வசு. இல்ல அர்ஜுன் சார், இது ஏதோ லேடி குரல் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வாங்க சார், போய் பார்க்கலாம். வாங்க. தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி குழிக்குள்ள வந்து விழுந்துட்டே. ஐயோ, இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையா? புலம்பாத, சத்தம் போட்டு கத்து. அப்பதான் குரலை கேட்டு யாராவது காப்பாத்த வருவாங்க. ஏன் உனக்கு வாய் இல்ல? நீ கத்து, நான் மட்டும் தான் கத்தணுமா? இப்ப கத்து கத்துன்னு கத்துறா அந்த அர்ஜுன் வசத்துல வந்து காப்பாத்திட்டு போறாங்களா? நீ ராஜா, நான் ராணி. நீ ராஜா, நான் ராணி. வாங்க அர்ஜுன் சார், வாங்க. வசு. சூப்பரா இருக்கு அர்ஜுன் சார். வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அர்ஜுன் சார், இது எப்படி இருக்கு?
ஏய் சூப்பர், 2 பேரும் கீடம் பண்ணிருக்கேன் பாரு. மகாராஜா, உங்க கண் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். மகாராணி, நீங்கள் கீழே படுத்து உறங்கலாமா? அதற்காக தானே என் தோள்கள் இருக்கிறது. படுத்து உறங்குங்கள். ப்ராமிஸ நானும் யார்கிட்டயும் சொல்லல. அப்புறம் எப்படி வசுந்தரா இங்க வந்தா? நானும் யார்கிட்டயும் சொல்லலையே. நீ சொல்லிருக்க மாட்ட. நீ எங்கயாவது நின்னு போன் பேசிருப்ப. ஆமா, வசுவோட வீட்ல இருந்து தான் பேசினேன். நீ பேசுனத கேட்டிருப்பா. மாமாவை காப்பாத்த கிளம்பி வந்திருக்கா. எங்க எது பேசணும்னு உனக்கு தெரியாது. மூளை இல்ல. ஏய், இங்க பாரு, மூளை இல்ல அது இதுன்னு அனாவசியமா பேசாத. என்ன முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் தான் பாக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க. வேற சும்மா பேசிக்கிட்டு. ஐயோ, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு. பாத்து பாத்துல எப்படி? லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். இதுலயுமா? நான் மேல போயிட்டா எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன். என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. சரி சரி, ஏறு. அம்மா, ஏறு. ஏறு, பாத்து சீக்கிரம். பாத்து ஏறு ஏறு. அப்படிதான், ஏறு. என்ன மேல போயிட்டு திரும்ப கீழே வந்துட்ட? கரடி இருக்கு மேல. என்னடா? நான் தப்பு சொன்னா சாமி. கரடி கிட்ட என்ன சிக்க வைக்க பாக்குறியா? நான் ஒண்ணு நீ தானே லேடிஸ் பாஸ். என்ன விட்டு அதான் 2 பேரும் போதையில இருக்காங்க. இவங்களை பார்த்தா பட்டணத்து ஆளுங்க மாதிரி தெரியுது. ஆமாங்க ஐயா. சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இவங்களை இப்படியே விட்டுட்டா இவங்க காட்டுக்குள்ள போயிடுவாங்க. ராத்திரி நேரம் மிருகங்கள்ட்ட மாட்டிக்குவாங்க. அதனால பச்சை குதிரை ராக்காய் வீட்டுல இவங்களை விட்டுருங்க. ராத்திரி இருந்துட்டு காலையில போகட்டும். சரிங்க ஐயா, அப்படியே ஆகட்டும் ஐயா. நல்லா இருக்கா? இந்த வருஷம் படையல் இவங்களுக்கு தானே அந்த கிராம தேவதையே சொல்லிடுச்சு. இவங்க அமோகமா இருப்பாங்க. ஆத்தா, இதையே தான் சொல்லிட்டு இருக்க. ஏண்டி இத்தனோண்டு மூஞ்சிக்கு மேக்கப் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதாடி? சடங்கு சம்பிரதாயம்னு 1008 வேலைகள் இருக்குடி. அது எல்லாத்தையும் விட்டுட்டு மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிக்க போயிட்டாளா? இரு, நான் அவளுக்கு போன் போடுறேன். எனக்கு உன் மேல என்னமோ சந்தேகமாவே இருக்கு. கட்டையில போறவளே, பியூட்டி பார்லருக்கு மேக்கப் போட போனா எதுக்கு நீ போன் எடுக்க மாட்டேங்கிறாவ? ஏய், உண்மைய சொல்லு. அவ பியூட்டி பார்லர் தான் போயிருக்காளா இல்ல கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டாளா? துப்பு இல்ல இந்த லட்சணத்துல பொண்ணை எங்கேயோ அனுப்பி வச்சுட்டு மொள்ள மாதிரித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் சொல்லுடி, எங்கடி அவ? எங்க அவ? நிஜமாவே பியூட்டி பார்லர் தான் போயிருக்காளா? சொல்லுடி. அம்மா, தெரியாதுமா. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுமா. தெரியாதா? அவ திரும்பி வந்துருவான்னு நான் அப்படி சொன்னம்மா. ஆனா அவ இன்னும் வரலம்மா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. டேய் டேய் டேய், உன் சீமந்த புத்திரிய காணும்டா. அவ எங்கன்னு கேட்டேன். பியூட்டி பார்லருக்கு போயிருக்கான்னு சொன்னா. இன்னும் வரலையேன்னு கேக்குறேன். இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்றாடா. ஐயோ 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 ஐயோ, நம்ம மோசம் போயிட்டோடா தம்பி. அந்த கேடு கட்டவனோட உன் பொண்ணு ஓடி போய்
இவ சொல்றத பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலையே. எங்கதான் போயிருப்பா? சரி, ஒரு போனை போட்டு பாப்போம். இந்த லூசு பையனும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன நடக்குது? ஐயோ, ஒருவேளை அவ காணாம போய் இதுங்க ரெண்டு ரோஷத்துல தூக்குல தொங்கிட்டா என்ன பண்றது? நல்லதுதான், இந்த வீடு நமக்கு தானே. ஐயோ, அதிர்ஷ்டம்தான். ஏன் சிலர் எதிரிங்க பேரை கூட பச்சையா குத்திப்பாங்க கையில. அந்த அம்மாவும் அந்த மாதிரி தான் பச்சை குத்திட்டு போச்சு. எங்களுக்கு பச்சை குத்தி விடுறீங்களா? ஆமா அர்ஜுன் சார், எனக்கும் பச்சை குத்தணும் போல இருக்கு, ஆசையா இருக்கு. என்னன்னு தாயி உனக்கு பச்சை குத்தணும்? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தோணுதோ கூத்துங்க. இப்படி வந்து உக்காருங்க. வா வா, இப்படி வா. இது குத்துனா வலிக்குமா? குத்தும் போது வலிக்கும்பா. அப்புறம் மறுத்து போயிரும், கவலைப்படாது. இருக்கு, கண்ணு ரெண்டு செவந்து இருக்கு, அது காதலால் பூத்து இருக்கு. பட்டுப்பூ உடம்பு இருக்கு, சிட்டு போல் முகம் இருக்கு. நினைப்பெல்லாம் கூடி வந்து அருள்வாக்கு அம்சவாக்கு. சொன்னதெல்லாம் கூடி வரும், சொர்க்கமாய் தேடி வரும். குணவதிக்கு குணவாளன் பொருத்தந்தான் கூடி வரும். பிள்ளைங்க அப்படியே தூங்கிடுச்சிங்க போல. மேல கரடி வசு அவன் கூட. ஐயோ, நான் மட்டும் கொஞ்சம் கூட அழுத்திக்கலாம் பாரு. ஆனா செம்ம பார்க்க சிங்கி மாதிரி இருக்கா. துபாய்க்கு தூக்குனா ஏமா அரைஞ்ச? உன் மைண்ட் வாய்ஸ நான் கேட்டுட்டேன். மைண்ட் வாய்ஸே கேஷ் பண்றா. மனசுல நினைக்கிறது கூட படிக்கிறாளா? உள்ளுச்சு ரொம்ப டேஞ்சர், கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். எங்க இருக்க? ஐயோ, இன்னைக்கு கல்யாணம் வேற. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்திருங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், சார் எழுந்திருங்க சார், ப்ளீஸ் எழுந்திருங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் எழுந்திருங்க. பாட்டி, நாங்க எப்படி பாட்டி? இங்க ராத்திரி திருவிழாவுக்கு வந்தீங்க, ஏதோ சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா இருந்தீங்க. இதாமா நடந்தது. பாட்டி, எனக்கு இன்னைக்கு கல்யாணம், நான் வீட்டுக்கு போகணும் பாட்டி. சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாமா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் எழுந்திருங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், என்ன சார்? இருமா இருமா. பாட்டி, என்ன? இவரை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. இவரை எழுந்திருச்சு என்ன கேட்டாருன்னா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. சரி தாயி. பாட்டி, ஊரை விட்டு நான் வெளியே போகணும். மெயின் ரோடுக்கு எப்படி போகணும் பாட்டி? மெயின் ரோடு பக்கத்துல தான் இருக்கு, உனக்கு சுருக்கு வழி சொல்றேன், வா. நான் இருக்கேன்னு நினைச்சு என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன்ப்பா. போதும் போதும் போதும், நல்லா ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்ணிட்டு தானே வந்திருக்க. போ, முதல்ல போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எவனோ ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக்கா ஆபரேஷனா, இவ போய் ரத்தம் கொடுத்தோட அவன் பழைச்சானா. ஆமா, இவ பெரிய சமூக சேவை பரம்பரை, ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கா. இவளுக்கே 5 பாட்டில் ரத்தம் ஏத்துற மாதிரிதான் இருக்கா. இவ குடுத்துட்டு வந்தாலும் அதையும் நீ நம்புற. போதும் போதும், போ போய் குளிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணா ரெடி ஆகு. முதல்ல நான் ரெடி ஆகணும். போங்க போங்க, ரெடி ஆகுங்க, நேரம் ஆயிட்டே இருக்கீங்க. ஆளுங்களை விட்டு அவனை தூக்கிட்டு ஆந்திரா பக்கத்துல தடா இருக்குல்ல, அந்த ஊர்ல தான் பாட்டி நான் இப்ப இருக்கேன். அவனை காப்பாத்துறதுக்கு வசு இங்க வந்திருக்கா பாட்டி.
ஏய், என்னடா சொல்ற? அந்த தட்டு கிட்டவ தடவுக்கு வந்தாளா? ஆமா பாட்டி, எனக்கு போன்ல சிக்னல் கிடைக்காதனால உனக்கு போன் பண்ண முடியல பாட்டி. ஓ, இந்த ஓடுகாலி ஃப்ரெண்டோட அப்பாவை காப்பாத்த போனேன்னு பில்டப் கொடுத்தாளா? கல்யாணம் முடியட்டும் வச்சுக்கிறேன். டேய், அவ இங்க தாண்டா இருக்கா. என்னது, அங்க வந்துட்டாளா? டேய், அவ எங்கடா போவா? கழுத கெட்ட குட்டிச்சவரடா. போக்கு இல்லாத புறம்போக்கு தானே அவ. அவளை கோயிலுக்கு கூட்டு போற, நீ சீக்கிரமா வந்து சேருடா. கல்யாணம் வேற இருக்கு, எப்படி போறது? பசு பாரு, அவ வீட்டுக்கு போயிட்டா தெரியுமா? கல்யாணம் வேற. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் அர்ஜுன் உயிரை காப்பாத்த பாடுபடுறா, இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு ரெடி. எது எப்படியோ எனக்கு பஸ் கிடைச்சா போதும். ஐயோ நட்சத்திரா, சீக்கிரம் மணி வேற ஆயிட போகுது. நான் போய் தாலி வேற கட்டணும். ஐயோ ஐயோ பசு, ஐயோ யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க. ஐயோ தாலி கட்டுங்க. ஃபீலிங் அவனுக்கு. ஹெல்ப் அஸ். ஐயோ போச்சே. அண்ணே, ரொம்ப நன்றி எங்களை காப்பாத்துறதுக்கு. பரவாயில்ல ஐயா, பார்த்து போங்க. சரிண்ணே. நல்ல வேலை, இப்பதான் உயிரே வந்துச்சு. சரி, நான் கிளம்புறேன். என்ன விளையாடுறியா? எங்க மாமா எங்க சொல்லிட்டு போ. உன் மாமா இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான். நீ என்ன பண்ற, தேடி கண்டுபிடிச்சிட்டு வா. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். சாப்பிட வந்துரு. பை 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 பை. வர வர வர. காட்டுல பார்த்து பேசி இங்க வந்திருக்க. நீ எப்படி இங்க வந்திருக்கன்னு கேக்குறீங்களே, இப்ப அதுவா முக்கியம்? ஏய், மார்னிங் ஆயிடுச்சா? ஐயோ, டைமிங் ஆகுது. 10 மணி. ஐயோ, வசுந்தரா கல்யாணம். அவளை காப்பாத்தியாகணும். வா போலாம். மாமா, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? அவளுக்கு கல்யாணம் ஆனா ஆகட்டுமே, உங்களுக்கு என்ன மாமா? வசுந்தரா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. தொலைச்சிரும் உன்னை. அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ண போற, காப்பாத்த போன தடுக்கிறேன். என்ன நீ இத தலையிடாத பொடி பேபி. அட, நீங்களே எதுக்கு இங்க இருக்கிறீங்க? போக வேண்டியதானே கோயிலுக்குள்ள. வாங்க 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 வாங்க. ஏய், வாடி வா வா வா. எங்கடி என் தம்பி? எங்கடி தம்பி? பின்னாடி இருக்காரு. வாடா வாடா, சீக்கிரம் வாடா. வாங்க. டடடா, உன் கல்யாணத்துக்கு போய் என்ன அலங்காரம் பத்தியா? யோகந்தா, எல்லாம் சோதிமணி காசு. வா வா வா, நட நட. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வீட்டுக்கு வந்திருப்பாரா? அவர்கிட்ட வேலை பார்த்தோம், முறைப்படி கல்யாணத்துக்கு அவரை இன்வைட் பண்ணவே முடியல. மேடமையும் கூப்பிட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் பக்கத்துல இல்ல. ஏன் என்னோட கல்யாணம் இப்படி நடக்குது? ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அந்த உணர்வு கொஞ்சம் கூட எனக்கு இல்லையே. அடியை ஆட்டக்காரி, என்னடி மாய்மாலம் பண்ற? அப்படியே இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு அமைதியா உட்கார்ந்துருக்க. ஏய், உன்னை உங்க அப்பங்கார வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன்டி. குக்கர் சோத்த மொத்தத்தையும் தின்ன உனக்கே இவ்வளவுன்னா, வடிச்ச சோத்த தின்ன எனக்கு எவ்வளவு இருக்கும்? நேத்து முழுக்க நீ எங்க போன, என்ன பண்ண, எனக்கு எல்லாமே தெரியும்டி. காட்டுக்குள்ள போய் அவங்க கூட நல்லா கூத்தடிச்சிட்டு வந்துட்டு, இப்ப என்னமோ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி போஸ் குடுக்கற. உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தண்டி? உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா வருண்டி? உனக்கு, உன் அப்பனுக்கு, உன் ஆத்தாளுக்கு எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரும். அந்த கருவா பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சோதிமணி உன் கழுத்துல தாலிய கட்டிடுவான். அதுக்கப்புறம் செத்த நாய் செருப்ப கடிச்ச மாதிரி இப்படிதான் மூலையில உட்காந்து அழணும். இருடி ஒண்ணு. பத்திரமா பாத்துக்கோ, சரியா? நான் உடனே சீக்கிரமா வந்துடுறேன். பாட்டி, அங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணாலும் அரேஞ்ச் பண்ணிடு. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இந்த ஓடுகாலி கழுத்துல தாலி கட்ட போறத எவ்வளவு நாசூக்கா சொல்றான் அந்த கருவா பையன்.
ஐயோ இத பார் சோதி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்குடா, சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வாடா. சரி பாட்டி, எந்த இடம், எந்த கோயில் சொன்ன? கேகே நகர் பெருமாள் கோயில்டா. ஜவ்வரிசி பாயசமும் நல்ல முறுமுறுன்னு மெதுவடையும் 500 சாப்பாடு சொல்லிருக்கேன்டா சோதி. சரி சரி. காசு கொடுக்க மறந்துடாதடா. சரி பாட்டி. அதான பார்த்தேன். ஐயோ என் நல்லவனே வந்து சேருடா. ஓகே. அம்மா அம்மா, வசுந்தரா வீடு லாக் ஆயிருக்கு, எங்க போயிருக்காங்க தெரியுமா? வசுந்தராவுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இன்னைக்குதான் கல்யாணம். எங்களுக்கு கூட யாருக்கும் சொல்லவே இல்லைங்க. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே. எங்க கல்யாணம் தெரியுமா? ஏதோ பெருமாள் கோயில்னு சொன்னாங்க. பெருமாள்? எந்த பெருமாள் கோயில்மா? எனக்கு தெரியல சார், நீங்களே கேட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் போனோம், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனோம். உட்காருங்க சார்.